திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இரண்டாவது மனைவியின் மகளை பாலியல் சைகை காட்டிய இரண்டாவது தந்தையை அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காங்கேயம் அருகே வசித்து வருபவர் சூரியபிரகாஷ். இவருக்கு வயது 38. இவர் கூலித் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு ஊதியூர் அருகே முதல் மனைவி மற்றும் ஒரு மகள் மற்றும் ஒரு மகனுடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் திருமணமாகி கணவனை இழந்த பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு அவருடன் சேர்ந்து காங்கேயம் அருகே தனியாக வீடு எடுத்து வசித்து வந்துள்ளார். அந்த பெண்ணுக்கு 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் பெண்கள் உள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று சூரியபிரகாஷ் மது போதையில் இரண்டாவது மனைவி வீட்டிற்கு வந்ததாகவும் அப்போது அங்கிருந்த ஒரு மகளிடம் ஆபாச சைகை காட்டியதாகவும் இதுகுறித்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் 1098 என்ற தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காங்கேயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருந்து காவலர்கள் சூரியபிரகாஷை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். வேலியே பயிரை மேய்ந்த கதை போல என்னும் பழமொழிக்கு ஏற்றாற்போல் இரண்டாவது மனைவியின் மகளை மது போதையில் ஆபாச சைகை காட்டிய குற்றத்திற்கு தந்தை ஸ்தானத்தில் உள்ள நபரை காங்கேயம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தது காங்கேயம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.